2 பிரம்மாஸ்திரங்கள் நேர்ல மோதுனா பிரபஞ்சமே அழிஞ்சிடும்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனோட பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற சொல்றாரு. பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறும் முறை தெரிஞ்ச அர்ஜுனன் அதை திருப்பி வர வைக்க இந்த வித்தை தெரியாத அஸ்வத்தாமன் அந்த அஸ்திரத்தை பாண்டவர் வம்சத்தோட கடைசி வாரிசான அபிமன்யுவின் மகனை கருவிலேயே அழிக்கும்படி உத்தரவிடுறான். அஸ்வத்தாமன் அழிச்ச சிசுவுக்கு கிருஷ்ணர் உயிர் கொடுத்து அந்த குழந்தைக்கு பரீட்சித் என்ற பேரையும் வைக்கிறாரு. அது வரைக்கும் அஸ்வத்தாமனோட பல தீய செயல்களை பொறுத்து வந்த கிருஷ்ணர் ஒரு சிசுவை கூட அழிக்க துணிஞ்ச அஸ்வத்தாமன் மேல கடும் கோபம் கொண்டு அவனோட நெற்றி மாணிக்கத்தை தன்னோட சக்கராயுதம் கொண்டு அழிச்சு கலியுகத்தோட இறுதி வரைக்கும் மாணிக்கம் இல்லாம உடம்பு பூராவும் புண்ணோட காடுகள்ல சுத்தி திரியும்படி சாபம் அளிக்கிறாரு. இதுதான் மகாபாரதத்துல சொல்லப்பட்ட அஸ்வத்தாமனோட கதை. ஆனா பல நூற்றாண்டுகளா காடுகள்ல சுத்தி திரிகிற அஸ்வத்தாமன் காலப்போக்குல நல்லவனா திருந்தி வாழ தொடங்கி கலியுகத்துல கலியசுரனை கொல்ல பிறக்க போற விஷ்ணு அவதாரமான கல்கிக்கு உதவி செய்ய காத்திருக்கிறதா நம்பப்படுது நண்பா. துவாபர யுகத்தோட முடிவுல பாண்டவர்களோட வம்சமே இருக்கக்கூடாதுன்னு அபிமன்யுவின் மகனை உத்திரையோட கருவிலேயே அழிக்க துடிச்ச அதே அஸ்வத்தாமன் கலியுகத்தோட முடிவுல விஷ்ணுவின் அவதாரமான கல்கிய சிசுவில இருந்தே பாதுகாக்க துடிக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிதான்